வெயில்ல ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு போன உடனே ஏசிய ஆன் பண்ணிட்டு எப்பா என்ன சுகமா இருக்குப்பான்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா இப்படி நீங்க பண்றதுக்கு பின்னாடி உங்க உடலுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இதனால ஃபேஷியல் பேரலிசிஸ் கூட ஏற்படலாம்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஷாக்கிங்கா இருக்குல்ல? வெயில்ல போறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலான்னு பல வீடியோக்களை தேடி தேடி போய் நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா வெயில்ல இருந்து வந்த உடனே என்னென்ன விஷயங்களை பண்ணவே கூடாதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சூரியன் இங்க இருந்தா தமிழ்நாடு இங்க இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது இப்ப இங்க இருக்க வெதர் கண்டிஷன். இது போதாதுன்னு தொடர்ச்சியா வெப்ப அலை வீசும்னு சொல்லியிருக்கு வானிலை ஆய்வு மையம். இந்த வெயில் காலத்துல ஏசி ஃபெசிலிட்டி இருந்தா போதும், ஆபீஸ் கூட நமக்கு ஒரு சொர்க்கமா தான் தெரியும். ஆனா நல்லா வெயில்ல சுத்திட்டு திடீர்னு ஒரு ஏசி ரூம் உள்ள நுழையிறப்போ நடக்கிற திடீர் வெப்பநிலை மாற்றம் உங்க ஃபேஸ்ல இருக்க நர்வ்ஸ பாதிச்சு ஒரு டெம்பரரி பேரலிசிஸ ஏற்படுத்துற அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸ்னு ஒரு ஸ்டடியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கண்டிஷனை பெல்ஸ் பால்சின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சிலருக்கு வெயில்ல இருந்து ஏசி ரூமுக்கு வந்த உடனே தொண்டை கரகரப்பா ஆகுறது, மூக்கு அடைக்கிறது, இல்ல தும்மல் ஏற்படுறது இதெல்லாம் நடக்கும். கவனிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் கூட சடன் டெம்பரேச்சர் சேஞ்ச உங்க பாடி ஏத்துக்காததுக்கான சிம்டம்ஸ் தான். இது கூடவே ஆஸ்துமா போன்ற ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், சைனஸ், உடம்பு வலி இதெல்லாம் கூட ஏற்படும்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. ஏசி மட்டும் இல்லாம சிலர் வெயில்ல இருந்து வந்த உடனே தன்னை ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதா நினைச்சு ஐஸ் வாட்டர் குடிப்பாங்க. ஆனா இப்படி பண்றதுனால ஸ்ட்ரோக் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகமா இருக்கிறதா நாங்க சொல்லல, பலர் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல. வெயில்ல இருந்து வந்த உடனே ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால ஸ்ட்ரோக் இல்லனா ஹார்ட் அட்டாக் போன்ற எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லாம் வராதுன்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனா வெயில்ல இருந்து வந்த உடனே ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால வயிற்று பகுதியில இருக்க பிளட் வெசல்ஸ் அஃபெக்ட் ஆகி வயிறு வலி, டைஜஷன் ப்ராப்ளம், தலைவலி இதெல்லாம் வருமா. அதனால ஐஸ் வாட்டர் குடிச்சே ஆகணும்னு நீங்க இருந்தா வெயில்ல இருந்து வந்த அப்புறம் கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டரை கன்சியூம் பண்ண சொல்றாங்க. இந்த சடன் டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால நம்ம உடம்புக்கு பல ரிஸ்க் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம உடல் பொதுவாவே ஹீட்ல இருந்து கோல்டுக்கும், கோல்டுல இருந்து ஹீட்டுக்கும் டெம்பரேச்சரை ஸ்விட்ச் பண்ண டைம் எடுத்துக்குமா. அதுக்கான போதிய இடைவேளை கொடுக்காம நம்ம டெம்பரேச்சர்ஸ டக்குன்னு மாத்துறது நம்மளோட பிளட் வெசல்ஸ பாதிக்கிறதாகவும், இதனால நம்ம இம்யூனிட்டி பவர் பாதிச்சு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுல இருந்து டெம்பரரி ஃபேஷியல் பேரலிசிஸ், அதாவது முகத்துல ஒரு பக்கம் மட்டும் செயலிழந்து கூட போகலாம்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு நடக்காம இருக்கிறத தவிர்க்க வெயில்ல இருந்து வந்த உடனே ஏசிய போடாம முதல்ல ஃபேன் காத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சரை மாத்திக்கலாம்னு எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் ஏசிலேயே இருக்கிறதும் நம்ம உடல்ல இருக்க வெயில தாங்கிக்க கூடிய சக்தியையும் பாதிக்கிறதாகவும் ஸ்டடிஸ் சொல்லுது. மேலும் நேரடியா முகத்தை கொண்டு போய் ஏசி முன்னாடி காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் தவிர்க்கப்படணுமா. அப்புறம் முக்கியமா குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அதீத குளிரூட்டப்பட்ட இடங்கள்ல இருக்கிறத தவிர்க்கணும்னோ, இல்லனா ஃபேஷியல் நர்வ்ஸ் பாதிக்கப்படுறதுக்கான ரிஸ்க் அதிகமா இவங்களுக்கு இருக்கிறதாகவும் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நீங்களும் வீட்டுக்கு போன உடனே ஏசியை ஆன் பண்ற ஆளா? அப்ப இனி கான்ஷியஸா இருங்க.